ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு வித்திலை தாவரம் இரு வித்திலை தாவரம் ஆக்டிவிட்டி செஞ்சுருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஒடியா கிருபா, இங்கே பாருங்கள். என்ன விதை போட்ட? பீன்ஸ் கொட்டை போட்டிருக்காங்க இவங்க. இங்கே பாருங்கள், பீன்ஸ் கொட்டை ரெண்டாக பிளந்து 2 வித்திலை விட்டுருக்கு. தெரியுதா உங்களுக்கு? 2 வித்திலையோடு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது இரு வித்திலையா ஒரு வித்திலையா? இரு வித்திலை தாவரம் பீன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியா என்ன போட்டிருக்கா? கேழ்வரகு விதை சுபிஷா. என்ன சுபிஷா போட்ட? கேழ்வரகு ஒன்று பிடிங்க பார்க்கலாமா? பிடிங்க பார்க்கலாம். வேரோட பிடுங்க பார்க்கலாம் வருதான்ட்டு. கொத்தாயிடு. இது பாருங்க, கேழ்வரகு தெரியுதா? போட்டிருக்க கேழ்வரகு. இந்த கேழ்வரகுலேருந்து பாருங்கள் முளைச்சி வந்திருக்கு. ஒரே ஒரு இலை மட்டும் வந்திருக்கு பாருங்கள். ஒரே ஒரு இலை மட்டும்தான் வந்திருக்கு. இந்த கேழ்வரகு தெரியுது பாருங்கள். இப்போ இது ஒரு வித்திலையா இரு வித்திலையா? ஒரு வித்திலை. ஒரே ஒரு வித்திலை மட்டும் வந்திருக்கு, தெரியுதாடா? ஒரே ஒரு வித்திலை மட்டும் முளைச்சி வந்தால் அது வந்து ஒரு வித்திலை தாவரம். 2 வித்திலை வந்து முளைச்சி வந்திருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? இப்போ கேழ்வரகு பாரு, ஒரே ஒரு வித்திலை மட்டும் தானே வந்திருக்கு. வெரி குட். சரி, நெக்ஸ்ட் வீடியோ என்ன போட்டிருக்கா? உளுந்து போட்டிருக்கா. இங்கே பாருங்கள், உளுந்து 2ஆக பிளந்துருக்கு பாருங்கள். 2ஆக பிளந்து 2 வித்திலையோடு முளைச்சிருக்கு பாருங்கள். இப்போ இது ஒரு வித்திலையா இரு வித்திலையா? இந்த விதை முளைத்து வரும்போது 2 வித்திலைகளை கொண்டு முளைச்சதுன்னா அது வந்து என்னது? இரு வித்திலை. அழகாக வந்திருக்கு. வெரி குட். நெக்ஸ்ட்டு என்ன போட்ட? தட்டைப்பயிர் போட்டிருக்கியா? இங்கே பாருங்க, தட்டைப்பயிர் அள்ளி கொட்டிட்டு வந்துருக்குறா. இங்கே பாருங்க, இது 2 வித்திலை பாருங்கள், அழகாக வந்திருக்கு. 2 வித்திலை கொண்டு முளைச்சி வந்திருக்கு. வெரி குட். எல்லாமே பாருங்கள் 2ஆக வந்திருக்கு பாருங்கள். இப்போ 2 வித்திலை கொண்டு முளைச்சிருக்கு. இது ஒரு வித்திலையா இரு வித்திலையா? இரு வித்திலை. ஓகே, நெக்ஸ்ட் ஓடியா. எல்லாம் உளுத்தம்பருப்பே போட்டிங்களா? இங்கே வேறு எல்லாம் அழகழகாக வந்திருக்கு பாருங்கள். 2 அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள். எல்லாமே 2 எல்லாம் 2 வந்திருக்கு. ஓகே, வெரி குட். இது ஒரு வித்திலையா இரு வித்திலையா? நெக்ஸ்ட் ஓடியா. என்ன போட்டிருக்கேன் பாருங்கள். ஷாலினி 7ஆம் வகுப்பு. கம்பு போட்டு வந்திருக்கா. இங்கே பாருங்கள், நகை முளைச்சிருக்கு. புரியுங்களாம்மா? பாருங்க, கம்ப கேழ்வரகையா? இது கேழ்வரகா? அப்படியே வந்துருச்சா? இங்கே பாருங்க, கரெக்டாக ஒரே ஒரு வித்திலை மட்டும் விட்டுருக்கு பாருங்க. ஒரே ஒரு வித்திலை கொண்டு முளைச்சிருக்கு. அப்போ இது ஒரு வித்திலையா இரு வித்திலையா? சூப்பர் பாருங்க. வெரி குட். நெக்ஸ்ட் யாருடா? இங்கே பாருங்கள், அப்படியே எடுத்துட்டாங்க. அழகாக இருக்குது. அப்படியே போய் உங்கள் நிலத்தில் நட்டு வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு
அழகாக இருக்கு. நெக்ஸ்ட் என்னடா போட்ட? தருண் வந்து கேழ்வரகு போட்டிருக்கான். சரி, கேழ்வரகு இது ஒரு வித்திலி வந்திருக்கா, 2 வித்திலி வந்திருக்கா? இலை எடுத்து பாரு. என்ன ஒரு வித்திலின்னு சொல்லிட்டு இது காட்டுறேன், மேலே இருக்கிறது காட்டுறேன் பாருங்க, குட்டியோண்டு பிடிங்க காட்டுறான் பாருங்க. ஒரே ஒரு வித்திலை கொண்டு வந்திருக்கு. அப்போ இது ஒரு வித்திலையா 2 வித்திலையா? ஓகே, வெரி குட். இந்த மிளகாய். மிளகாய், நீங்களும் மிளகாய் விதை போட்டிருக்கீங்களாடா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன போட்டிருக்க? எது? என்னது? பைத்தங்கொட்டை. பச்சைப்பயிறு. பச்சைப்பயிறு தானே? பச்சை கலராக இருந்தது அதானே? பீன்ஸ் கொட்டையா? சரி சரி, பாருங்கள் இதுவும் அழகாக 2 வித்திலையோடு முளைச்சிருக்கு பாருங்கள். இது ஒரு வித்திலை 2 வித்திலையாடா? 2 வித்திலை. ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன போட்டிருக்கேங்க? எல்லாம் கேழ்வரகே அள்ளி தூவிட்டு வந்துட்டீங்களாடா? இது ஒரு வித்திலை 2 வித்திலையா? ஒரு வித்திலை. ரைட்டு. நெக்ஸ்ட்டு இன்னும் முளைக்கல. என்னது இது? சரி, வந்தோடனே பார்க்கலாம். இது பச்சை பயிர் போட்டிருக்கியா? இதுவும் இன்னும் முளைச்சி வரல, வந்தோடனே பார்க்கலாம். நெக்ஸ்ட் யார் கடை? வா. என்ன போட்டிருக்கேன் பாரு, பாபு 7ஆம் வகுப்பு அறிவியல். தட்டைப்பயிர் போட்டிருக்கியா? போடுறா. இங்கே பாருங்கள், தட்டைப்பயிர் போட்டிருக்கான். இப்படி பாருங்கள், அந்த விதை 2ஆக பொழந்து இலையாக வருது பாருங்கள். 2 வித்திலை விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இது ஒரு வித்திலையா 2 வித்திலையாடா? 2 வித்திலை. அவரைக்கொட்டை. அவரைக்கொட்டை பாருங்க, அரவிந்த் அவரைக்கொட்டை போட்டிருக்கான். 2 வித்திலையோட வந்திருக்கா? ஒரு வித்திலையா 2 வித்திலையா? 2 வித்திலை. பாரு, இவனும் அரவித்திலை. சே, என்னது? அவரைக்கொட்டை. அவரைக்கொட்டை தானேடா? அடுத்து நீ காமிச்சிட்டியா? நெக்ஸ்ட் யார் காட்டாதவங்க? யாரு வாங்கலேன்டா பக்கத்தில்? நீ என்ன போட்ட? உளுந்து போட்டிருக்காங்க. முளைச்சி வருது பாருங்க. இது பாருங்க, இப்படி பொழந்து முளைச்சி வர போகுது இப்போ தான். அடுத்து உளுந்து உளுந்து தானடா? கவியரசன். இப்படி பாருங்க, எல்லாம் உளுந்தோடையே நிற்கிது. சிலதில் இலை வந்திருக்கு, சிலதில் இன்னும் இலை வரல. இது உளுந்து ஒரு வித்திலையா 2 வித்திலையாடா? 2 வித்திலை கொண்டு வந்திருக்கா? சரி, நெக்ஸ்ட்டு உளுந்து தான் போட்டிருக்கியா? இன்னும் முளைப்பு வரல. நெக்ஸ்ட்டு உளுந்து போட்டிருக்கான் விஷ்ணு. பாரு, உளுந்து 2ஆக பொழந்து 2 வித்திலை வந்திருக்கு. அப்போ இது ஒரு வித்திலையா 2 வித்திலையாடா? 2 வித்திலையா? ஓகேடா, வெரி குட். அப்போ 2 வித்திலைகளை கொண்டு முளைச்சி வந்ததுன்னா அந்த விதைக்கு அது என்ன தாவரம்? இருவித்திலை தாவரம். ஒரே ஒரு இலையோட முளைச்சி வந்ததுன்னா அது வந்து என்னது? ஒரு வித்திலை தாவரம். இப்போ இது முளைச்சிருக்கு இல்லையா? இதுலேருந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்கன்னா, இந்த முளைச்சி வந்திருக்குல்ல, வீட்டில் தோசை ஊற்றுவாங்கல்ல அம்மா, அப்போ இதை பிடிப்பப்பா. இந்த இலம் தளிர் இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணி, இது சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த தோசை மேலே போட்டு சாப்பிட்ருங்க. சூப்பராக இருக்கும் கீரை தோசை, ரொம்ப சத்து. ஓகேவா? இது சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. இது பிடுங்கி வேர் இருக்கும் இல்லையா, வேர் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக வெட்டி என்ன பண்ணோம், தோசை மேலே தூவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஓகேவா? ரொம்ப சத்து கீரை தோசை அப்படின்னு சொல்லிட்டு கடையிலலாம் விற்பாங்க. சரியா? அந்த மாதிரி இதை வேஸ்ட் பண்ணாமல் தோசையில் போட்டு சாப்பிட்ருங்க. நிறைய முளைப்பு வந்திருக்கு இல்லையா? இது என்னது? தட்டைப்பயிறு, அவரைக்கொட்டை, உளுந்து அதெல்லாம் முளைச்சி வந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரி போட்டு சாப்பிட்ருங்க, சத்து. ஓகேவா? கம்பு, கேழ்வரகு எல்லாமே சாப்பிட்லாம்.
இளம் தளிர் தானே, ஒன்றும் பண்ணாது. அதனால் போட்டு சாப்பிடுங்கள். ஓகே, பாய்.